வணக்கம். எழுத்து சித்தர் ஐயா பாலகுமாரனுடைய ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். பிரச்சனைகளை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த பிரச்சனைகள் ஏன் வருது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்மள நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக தானே இருக்குது. கேளுங்க. பிரச்சனை தனித்தனியான மனிதரிடம்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் என்று அழைக்கப்படுகிறது. எப்போதும் மதம் ஆன்மீகமாகாது. மதம் என்பது குழு மனப்பான்மை, ஆன்மீகம் என்பது தன்னில் மூழ்குதல். தேசத்திற்காக ஒற்றுமையானவன், வர்த்தகத்திற்காக ஒருங்கிணைந்தவன், கடவுளுக்காக குழுவானவன் எல்லாரும் ஒரே விதமான நிர்மூடர்களே. நான் யார் என்ற கேள்வி இல்லாதவர்களே, அந்த உணர்வு அறுத்தவர்களே. நான் யார் என்பதனுடைய வேறொரு வடிவம்தான் எது நான். இந்த விஷயம் இன்னும் செத்துப்போகவில்லை. எங்கோ ஒரு சிறிய புல்தண்டாய், ஒரு சிறிய இளம் செடியாய் அது கிளை விட்டு பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. அது பெரும் மரமாகவோ காடாகவோ வளரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. ஏன் வளரவில்லை என்பதுதான் கேள்வி. இதற்கு அசாத்தியமான ஒரு உண்மை தேவைப்படுகிறது. குழுவாக இருக்கிற போது அந்த உண்மை மறைக்கப்பட்டுவிடும், காது கேட்காமல் அடைக்கப்பட்டுவிடும். உண்மை அறிந்து கொள்ளப்படாததற்கு காரணம் மனிதருள் நேர்மை இல்லை. ஒவ்வொரு தனி மனிதருள்ளும் நேர்மை இல்லை. நேர்மையாக இருப்பது என்பது கடினமாக இருக்கிறது. உண்மையாக இருப்பது என்பது சுமையாக இருக்கிறது. அமைதியாக இருப்பது என்பது பிடிக்காத விஷயமாக இருக்கிறது. எனவே எந்த குழுவிலும் சேராமல், எந்த ஜாதி பெயரையும் போட்டுக்கொள்ளாமல் வெறுமே உள்ளே பார்த்து கிட. நல்ல குரு உள்ளே தள்ளி விட்டு விடுவார். யார் நல்ல குரு? தவித்து தவித்து தண்ணீராய் உருகு. நல்ல குரு வேண்டும் என்று அலறு. உன் அலறலும் அழுகையும் உனக்கு நல்ல குருவை கொண்டு வந்து சேர்க்கும். மற்றபடிக்கு கள்ளத்தனம் செய்பவரை கண்டால் வெட்கி நகர்ந்து விடுவாய். இப்படி இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளலாம். உங்களை அவதானிப்பதற்குண்டான விஷயங்களை தெளிவாக தேர்ந்தெடுத்து அவைகளை சிறப்பாக கடைபிடிப்பதன் மூலம் தெளிவு அதிகமாகிறது. குழுவாக இருக்கிற போது அவர் இழுத்த பக்கம் நீயும், நீ இழுத்த பக்கம் அவரும் ஆட வேண்டி இருக்கிறது. தனியாகத்தானே பிறந்தாய், தனியாகத்தானே சாக போகிறாய். எனவே தனியாகவே போராடு. யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள். இது மிகப்பெரிய ஒரு உண்மை. மனைவி, குழந்தை, தாய், தந்தை, சகோதரன், நண்பன் என எல்லாவரும் தற்காலிகமானவரே. நீயே நிரந்தரம். உன்னுடைய சத்தியமே நிரந்தரம். உன்னுடைய ஆத்ம இருப்பே நிரந்தரம். இது பல ஜென்மங்கள் தாண்டி வந்ததப்பா. இன்னும் பல ஜென்மங்கள் தாண்டப் போகிறது. ஏதோ ஒரு இடத்தில் அது கரைந்து காணாமல் போகும். இதையெல்லாம் எழுத்தாக்கி கொண்டிருக்க முடியாது. அந்த ஆள் நடிகரானதற்கும், அந்த ஆள் பெரிய அதிகாரியானதற்கும், அந்த ஆள் பெரிய ஓவியரானதற்கும், இந்த ஆள் கூலி தொழிலாளியாய் வாழ்வதற்கும் என்ன காரணம் இருக்க முடியும்? எந்த காற்றோ தூக்கியது, எந்த காற்றோ அழுத்தியது, எந்த காற்றோ எதனால், ஏன், எப்படி? தன்னை அறிவது மட்டுமே நோக்கமாக, எது உன் மனம், மனம் எங்கே இருக்கிறது என்று தேடுகின்ற வாழ்க்கையே நோக்கமாக இருப்பதுதான் உன்னை நல்ல கதிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதை தெரிந்து புரிந்து கொண்டால் போதும். இதற்கு பிறகு கற்க வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாமும் இது தானே கொண்டு வந்து கொடுக்கும். எது கொடுத்தாலும் எந்த ஆவலும் இன்றி அனுபவிக்க தோன்றும். எங்கே எங்கே என்று அலையாது வந்தவை வரவில் வைக்கப்படும். வராதவை பற்றி ஞாபகமே இருக்காது. அடடா, என்ன அமைதி இது, என்ன சந்தோஷம் இது, என்ன நிறைவு இது. இது போதும் என்று இருப்பதற்கு என்ன வேண்டி இருக்கிறது? யார் தருவார்கள்? உள்ளே கேட்க துவங்குங்கள், உள்ளே பார்க்க துவங்குங்கள். பிரச்சனை தனித்தனியான மனிதரிடம்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு பாறையின் மீது நின்று வெட்ட வெளி பார்த்து கத்துவது போல என் விஷயத்தை சொல்லி முடித்து விட்டேன். காதுள்ளோர் கேட்க கடவர். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே அமரர் சங்கம் தோன்றும், மங்கும் தீமை பொங்கும் நலமே. மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.